நான் டேவ் ரெயின் ஹார்வெஸ்டிங்கில் இருந்து வருகிறேன். இன்று உங்கள் மெல்ஸ்ட்ரோம் ப்ளூ ஃபில்டரை எப்படி சுத்தம் செய்வது என்பதை நாங்கள் உங்களுக்கு காட்டப் போகிறோம். உங்கள் மெல்ஸ்ட்ரோம் வடிகட்டிக்கான அணுகலை பெறுவதே முதல் படி. இதை செய்ய நீங்கள் ஒரு படி ஏணியில் எழுந்திருக்க வேண்டும். எனவே நீங்கள் மூடியை அகற்றலாம். விளிம்பில் உள்ள இந்த கிளிப்களை செயல்தவிர்க்கவும். மூடியை கழற்றி பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். அடுத்தபடி நீல வடிகட்டியை அகற்ற வேண்டும். எனவே மெல்ஸ்ட்ரோம் ப்ளூ ஃபில்டரின் மேல் ஒரு எளிதான கிராப் கைப்பிடி உள்ளது. நீங்கள் இதை மேலே உயர்த்தலாம் மற்றும் நீல வடிகட்டியை அகற்றவும். நான் இதை இப்போது தரையில் இறக்கப் போகிறேன், அதனால் நான் அதை சிறிது எளிதாக சுத்தம் செய்யலாம். எனவே நீங்கள் தரையில் இறங்கியவுடன் நீங்கள் செய்ய விரும்பும் முதல் விஷயம் மெல்ஸ்ட்ரோம் வடிகட்டியின் உள்ளே அமர்ந்திருக்கும் பெரிய குப்பைகளை அகற்றுவதுதான். எனவே கொஞ்சம் இருக்கிறது. உண்மையில் இந்த யூனிட்டில் ஓரளவு குப்பைகள் உள்ளன, ஆனால் உங்கள் கையை பயன்படுத்தவும், உள்ளே செல்லவும் மற்றும் நிறைய வெளியே இழுக்கவும். மெல்ஸ்ட்ரோம் வடிகட்டியின் அழகு என்னவென்றால் வெளிப்புறத்தில் ஒரு 80 மைக்ரான் மெஷ் பை உள்ளது. இதன் பொருள் என்னவென்றால் ஒரு சாதாரண தொட்டித்திரையில் கிடைக்காத ஏராளமான வண்டல் மற்றும் பிற நுண்ணிய துகள்களை நீங்கள் கைப்பற்றப் போகிறீர்கள். ஆனால் அதை சொல்லும்போது அதை சுத்தம் செய்ய நீங்கள் சில நேரங்களில் பையை அகற்ற வேண்டியிருக்கும். இது கொஞ்சம் அழுக்காக உள்ளது, எனவே நான் மெல்ஸ்ட்ரோம் வடிகட்டியை பிரிக்கப் போகிறேன், அதனால் அதை எளிதாக சுத்தம் செய்யலாம். எனவே முதல் படி நான் இந்த கருப்பு கைப்பிடியை எடுத்துக்கொள்கிறேன். இங்கே பக்கத்திலும் நடுவிலும் இந்த சிறிய தாவல்கள் கிடைத்துள்ளன, எனவே இவற்றை மட்டும் அவிழ்த்து விடுவோம் மற்றும் அந்த கருப்பு கைப்பிடியை மீண்டும் பையின் மேல் ஸ்லைடு செய்யவும். அதை பக்கத்தில் வைக்கவும். இப்போது உங்கள் மெல்ஸ்ட்ரோம் பையில் உண்மையில் இங்குள்ள நுழைவு புள்ளியை சுற்றி ஒரு மீள் பகுதி உள்ளது, எனவே மெதுவாகவும் கவனமாகவும் அகற்றுவோம். மெலமெக்ஸ் இது சுத்தம் செய்த இன்ஸ்டன்ட் எளிதாக்கும். நான் முன்பு என்ன செய்தேன் என்றால், நான் இங்கே ஒரு வாளி சுத்தமான தண்ணீரை தயார் செய்துள்ளேன். நான் அடுத்து என்ன செய்யப் போகிறேன், நான் இந்த மெல்ஸ்ட்ரோம் பையை உள்ளே திருப்பப் போகிறேன், அதனால் அந்த வண்டல் மற்றும் நிறைய பொருட்களை கழுவ முடியும். எனவே அந்த பை இப்போது மிகவும் சுத்தமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் அதை பக்கமாக அமைக்கிறேன், பின்னர் அதை மாற்றுவோம். அடுத்து நான் இந்த வடிப்பானை திரும்ப பிடுங்கலாம். நீங்கள் அதை வாளியில் அல்லது குழாய் மூலம் செய்யலாம். நான் முதலில் அதை தண்ணீரில் போடுவேன். குப்பைகள் வெளியேறும் வகையில் நுழைவாயில் மற்றும் கடையின் நோக்கி அதை உயர்த்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் அதை ஒரு குழாய் மூலம் ஒரு சிறிய விரைவான ஸ்ப்ரே கொடுக்கப் போகிறேன். மெல்ஸ்ட்ரோம் வடிகட்டி முன்பை விட மிகவும் சுத்தமாக இருப்பதை நீங்கள் ஏற்கனவே அங்கு பார்க்கலாம். எனவே இப்போது நான் எனது மெல்ஸ்ட்ரோமை மீண்டும் இணைக்கப் போகிறேன், அதனால் அதை மீண்டும் எனது வீட்டு வசதிக்குள் வைக்க முடியும். எனவே முதலில் நான் பையை எடுக்கப் போகிறேன். நாம் முன்பு செய்தவற்றின் தலைகீழ் வரிசையில் நீல வடிகட்டியின் மேல் அதை ஸ்லைடு செய்யவும். அந்த மீள்பகுதி இங்கு நுழையும் இடத்தில் உள்ள சிறிய இடைவெளியில் இருப்பதை உறுதி செய்ய விரும்புகிறேன். அது சரியாக பாதுகாக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக நான் வைக்கப் போகிறேன். மீண்டும் ஒரு கருப்பு கைப்பிடி. இது கொஞ்சம் தந்திரமானதாக இருக்கலாம். உங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த கருப்பு கைப்பிடியை நீங்கள் இறுதி வரை அடையும் போது அதை நாங்கள் முன்பு நீக்கிய ஸ்லாட்டுகளுக்குள் கைப்பிடியை மீட்டமைப்பதை உறுதி செய்யவும். எனவே இப்போது அந்த கைப்பிடி நன்றாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. நான் சென்று இந்த யூனிட்டை எனது மெல்ஸ்ட்ரோம் வீட்டு வசதிக்குள் நிறுவப் போகிறேன். எனது மெல்ஸ்ட்ரோம் வடிகட்டி மற்றும் எனது மெல்ஸ்ட்ரோம் மூடியுடன் எனது ஏணியில் காப்பு பிரதி எடுக்கவும். நான் வடிகட்டிய இடத்தில் விடப் போகிறேன். உறுதி செய்யும். நுழைவாயில்கள் சரியான நிலையில் உள்ளன மற்றும் அது உள்ளே விலா எலும்புகள் வீட்டில் உறுதியாக அழுத்தும். இறுதியாக நான் மெல்ஸ்ட்ரோம் மூடியை மீண்டும் நிறுவப் போகிறேன். ஒவ்வொரு கிளிப்பும் வெளியில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அவற்றில் 4 உள்ளன. ஒவ்வொன்றும் பாதுகாப்பாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். அவ்வளவுதான். உங்கள் மெல்ஸ்ட்ரோம் வடிகட்டி சுத்தமானது மற்றும் அடுத்த மழையில் உங்களுக்கு சுத்தமான தண்ணீரை வழங்க தயாராக உள்ளது.